தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கொடி பறக்குதா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுங்க அப்படின்னு அங்கே ஒருத்தர் தாவேக்கா கொடியை காட்டினதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசுனதும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி உடன்பாடெல்லாம் முடிச்சிட்டாங்கங்க அப்படின்னு தகவல்கள் கசிந்த நேரத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் அதை ஒட்டி எழுந்திருக்கு. ஒன்று கொடி காட்டினது யாரு, இன்னொன்று தாவேக்காவினர் கொடுத்த பதில். இந்த கூட்டணிக்கு வர்றமா இல்லையான்னு தாவேக்கா தலைமையிடம் கொடுத்த ஒரு பதில். அது என்னங்கிறத விரிவாக பார்ப்போம். அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்துட்டே வருது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதற்கு பின்னணியில் நீண்ட காலமாக ஒரு புகைச்சல் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்திலேயே விருதுநகரில் ஒரு காங்கிரஸ் நிர்வாகியை திமுக தூக்கி இருக்கிறாங்க. அது குறித்தும் பின்னணிகளோட விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நேற்றுக்கு பேசியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி கூட்டணி கணக்குகள்லாம் மாறுதா. எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட வந்து தொலைபேசி மூலியமா ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காரு. அதுல கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசப்பட்டது. அதற்கு விஜய் வந்து எந்த உறுதியும் கொடுக்கல. இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் பேசலான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதா வந்து உறுதியா சொன்னாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச அழகு இந்த விஜய் படம் எல்லாம் பொங்கலுக்கு வரும், தீபாவளிக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவர் பொங்கலை டார்கெட் பண்ணி வச்சிருக்காரு போருக்கு. இந்த பொங்கலுக்கு இந்த கூட்டணி ரிலீஸ் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு போருக்கு. இதுலயும் சினிமாட்டிக்கா தான் போயிட்டு இருக்காரு. விஜய் சினிமாட்டிக் வேர்ல்டுன்னே நீங்க வச்சுக்கலாம் தாவேக்காவை. சோ அது பொங்கலுக்கு அப்புறம் விஜய் வந்து உறுதி கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டது இல்லையா. ஆனா அதுக்கு டக்குன்ட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் உறுதியே பண்ணிட்டாரு. அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் குமாரபாளையத்துல பிரச்சாரம் பண்ணும்போது பேசியிருக்காரு. ஏற்கனவே என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா, அதிமுக கூட்டத்துல ஏதோ ஒரு வகையில தாவக கொடிகை வந்து பாக்குறாங்க, டிவிகே காரங்க வந்து எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேனர் வைக்கிறதெல்லாம் நடந்துச்சு இல்லையா. அதோட வெளிப்பாடாதான் குமாரபாளையத்துல என்ன பண்ணிருக்காங்க, அந்த அதிமுக பிரச்சார கூட்டத்துல தாவேக்கா கொடியை வந்து இது பண்ணிருக்காங்க போல. வரும் தாவேக்கா கொடியை வந்து தூக்கி அங்க வந்து காட்டியிருக்காங்க போல. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணிட்டார் பிரச்சாரத்தை. எப்படின்னா தாய் பண்ணி வணக்கம் பாட்டுல தூக்கிட்டு அது மாதிரி அதை வந்து எடப்பாடி பழனிசாமி நோட் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு கவுண்டர் போடுறாரு. என்ன பண்ணா, அங்க பாத்தீங்களா கொடி பறக்குது பாத்தீங்களா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. தனுஷ் டைலாக் சொல்றாருங்க, கொடி பறக்குதா அப்படின்னு. ஆமா, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அதாவது கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. நம்ம கூட்டத்துல டிவிக்கு கொடியும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதாவது விஜய் அபிஷியலா சொல்லல கூட்டணிக்கு வரணும். அவரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கரூரை முடிச்சிடலாம், கரூரை போயிட்டு அங்க அந்த ஸ்டாம்பீட்ல இறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இரங்கல் தெரிவிக்கலான்ற மாதிரி தான் டிவிக்கு கட்சிக்காரங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம பேசிட்டோம் விஜய்கிட்ட, நிச்சயமா கூட்டணிக்கு வந்துருவாரு, அதை வந்து இப்பயே அறிவிச்சிடலாம், இப்பயே அறிவிச்சா மட்டும்தான் தேர்தல் களம் வந்து நம்மளை நோக்கி திரும்பும்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இது ஸ்ட்ராங்கா அறிவிச்சிட்டாரு. கூட்டணிக்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அதற்கான வெளிப்பாடு தான் நம்ம கூட்டத்தில் வந்து தாவேக்கான தொடர்ந்து பங்கேற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் இல்லையா. ஆனா அப்புறம் தான் என்ன ட்விஸ்டா இருக்கு அப்படின்னா, கொடி ஆட்டினவங்க தாவேக்காவே கிடையாது போல, அது அதிமுக காரங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொடி ஆட்டினவரோட கையை கவனிங்க, டிஷர்ட்டோட இந்த சைட்ல அதிமுகவினுடைய கொடி வண்ணம் இருக்கு, அந்த கையில இருக்கு. அதே மாதிரி ஒரு காலர்லயும் இருக்கு, நல்லா பாருங்க, அது அதிமுக காரர் தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா அதிமுக கூட்டத்துக்கு வந்து ஒரு கொடி அசைக்கிறாரு, அதனால ஒரு அதிமுகவோட டிஷர்ட் போட்டுக்கிட்டு கையில டிவிக்கா தானே வச்சிருக்காரு அப்படின்னு அதற்கு சில விளக்கங்களும் வியாக்கியானங்களும் கொடுக்கப்பட்டாலும் அவர் வந்து அதிமுக காரர் தான், தாவிக்க கொடி வச்சு பிலிம் காட்டுறாங்க, இதன் மூலமா எடப்பாடி ஒரு இமேஜ் செட் பண்ண நினைக்கிறாரு, அங்க விஜய் உள்ள இருந்து வெளியே வரவே தயங்கிட்டு இருக்காரு, அந்த டைம்ல யூஸ் பண்ணி இவர் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு விதமான கருத்துருவாக்கத்தை உருவாக்கிட்டே இருக்காரு. கடைசி முறையா தர்மபுரி அரூர்ல இதுதான் பண்ணாரு, இப்போ குமாரபாளையத்திலும் அதுதான் பண்றாரு. இதற்கு பின்னணியில முழுக்க எடப்பாடியினுடைய அரசியல் தான் இருக்கு. 41 பேர் மரணத்தை வைத்து அரசியல் பண்றது பாஜகவும் இந்த அதிமுகவும் தான் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் கூடவே சேர்ந்து அதிமுக தொண்டர்கள் வந்து விஜயோட கூட்டணி விரும்புறாங்க போல. அவங்க தான் தொடர்ந்து விஜயை செலிப்ரேட் பண்றாங்க கிரவுண்ட்ல. இப்ப எப்படி வந்து அதிமுக பாஜக தலைமை புரியவே இல்லை. அதிமுக தலைமையை விஜய் விமர்சிக்கிறார். எம்ஜிஆர் கிட்ட இருந்த கட்சி இப்ப யார்கிட்ட இருக்கு, இந்த தலைமை சரியான தலைமையானலாம் தலைமையை நோக்கி கேட்கறது எல்லாமே எடப்பாடியை நோக்கி தான் கேள்வி எழுப்புறாரு. ஆனா எடப்பாடி இந்த கரூர் சம்பவத்துல ஒரே ஒரு முறைதான்
விஜய் இன்னும் கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு இந்த கட்சின்னு சொன்னாரு, இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்குன்னு சொன்னாரு ஒழிஞ்சு அதற்கப்புறம் விஜய் எந்த இடத்துலயும் விமர்சிக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி. இது தாவேகா என்ன வகையான ஒரு அஜெண்டா வச்சிருக்கு அதிமுக மேல அப்படிங்கறத விட அதிமுக ஏன் அப்படி இறங்கி போயிட்டு இருக்கு நேத்தி வந்த கட்சிக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் கூடவே சேர்ந்து எழுப்பப்படுது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கத்தை தொண்டர்கள்ட்ட போய் சேர்த்துட்டாரு, எப்படியாச்சும் திமுகவை காலி பண்ணிடணும் அந்த நோக்கத்தோட தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த நோக்கத்தோட யாரு வந்தாலும் சரி இதான் பிரம்மாண்டகன் சொல்லிட்டு போற போல முன்னாடி எல்லாம் நம்ம கூட்டணி தொடர்ந்து வலுவா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜை தொடர்ந்து கிரவுண்ட்ல பாஸ் பண்ணும்போது நிச்சயமா தொண்டர்களுக்கு விஜய் வந்தா ஒரு புதிய உற்சாகமா இருக்கும்ன்ற மாதிரி நம்பப்படுது அதிமுக தொண்டர்களுக்கு. ஏன்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு நிலை சேர்றது மட்டும் தான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிளானா இருக்கும். அந்த பிளானை நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி சக்சஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது அதிமுகவுக்கும் சரி இல்ல அவரோட கூட்டணி தலைமைக்கும் சரி ஒரு நிச்சயமான ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கொடுக்கும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா ஏன் அதிமுக விஜய் வரணும் விஜய் வரணும் விஜய் வரணும்னு கேட்டு இவங்க பலகீனமாகறாங்க அப்படின்னு தான் புரியல. அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி இந்த இடத்துல பலமுறை ஆட்சி பண்ணியிருக்கு, இப்போ பிரதான எதிர்கட்சியா இருக்கு. எவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி மேல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இன்னைக்கும் அவர் தான் எதிர்கட்சி தலைவர், 66 எம்எல்ஏக்களை கூட வச்சிருக்காரு. இவ்வளவு சப்போர்ட் இழந்த நேரத்துல கூட அவர் ஒரு பெரும்பான்மையான எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அவர் போயிட்டு ஏன் தாவேகாவுக்கு இந்த அளவுக்கு அழைப்பு விடணும், அது இவருடைய மதிப்புக்கு உகந்ததா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. நிச்சயமா எழுப்பப்படுது. அது கூட விஜயே உறுதியா சொல்லல. இன்ஃபேக்ட் விஜய் தான் சொல்லணும் இந்த மாதிரி நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் தான் சின்ன கட்சி அவங்க தான் சொல்லணும். ஆமா, ஏன்னா அவங்களோட சைடுல விஜய் தான் சிஎம் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க இன்னும் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா விஜய் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிமுகக்குள்ளே எழுந்திருக்கும். ஆனா அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்கா கூட்டணி அமைச்சாச்சு அப்படின்ற ஒரு மெசேஜை கன்வே பண்றது தாவேகாரனுக்கு பிடிக்கல போல. டிவிக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா இப்பதான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கு, எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட பேசியிருக்கிறதா சொல்றாங்க, அரை மணி நேரம் பேசியிருக்காங்க, கூட்டணியும் பேசப்பட்டிருக்கு, அதுக்கு விஜய் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. ஆப்வியஸா அதிமுக காரங்களும் ஒத்துக்குறாங்க விஜய்க்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றா இந்த ஒரு கடினமான காலகட்டத்தை தாண்டி வரணும் அப்படின்னா விஜய்க்கு ஒரு டைம் தேவைப்படுது இல்லையா அரசியல் ரீதியா. விஜய் ஒன்னும் அது கடினமான காலம்னே சொல்லையே, அவரு சொல்லல. ஆனா வெளிப்படையா கட்சிக்கு தெரியுது இல்ல, இப்ப எல்லாருமே கிரவுண்ட்ல டிவிக்கு விமர்சனம் பண்ண போது அதை கடந்து போக வேண்டிய காலம் விஜய்க்கு தேவைப்படுற மாதிரி கட்சியில நினைக்கிறாங்க போல. அதனால விஜய்க்கு ஒரு டைம் கொடுங்க, அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரா உங்கள்ட்ட நேர்ல சந்திச்சு கூட்டணியா இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிப்பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்குன்ற மாதிரி உடச்சு விட்டாரு போல. அது ஏதோ கட்சியில அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, டக்குன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கூட்டணியே கிடையாதுங்க, அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்ற மாதிரி இப்போ டிவிக்கு காரங்க ஒரு அபிஷியலான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. தலைமையே சொல்லியிருக்கு, செய்தியில சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இப்போ தாவேகாவை அதிமுக பாஜக மட்டும் வந்துருங்கன்னு கெஞ்சல, இன்னொரு பக்கத்துல காங்கிரசும் அவருக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கறதாக பார்க்க முடியுது, அல்லது தாவேகாவை வைத்து திமுக நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு பார்க்க முடியுது. ஏன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய தமிழக நிர்வாகிகள், குறிப்பா காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாரா இருக்கட்டும், அல்லது எம்பியா இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், அதுவும் இல்லைன்னா முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தாவேகாவை ரொம்ப லைட்டா தான் டீல் பண்றாங்க. அவங்க மீதான ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி தான் இதுல அமையணும் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு ஆஃபர் முன்னாடியே கொடுத்து கதவை திறந்து வச்சுட்டு காத்திருக்காரு, ஒரு வருஷமா விஜய் காத்திருக்காரு. அதுல திமுகவுல இவங்க அந்த டிமாண்டை முன்வைக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுதுன்னா, இப்படி திமுகவுல கூட்டணி கட்சி வேணும்னு குரல் கொடுக்கிற எல்லோருமே எம்எல்ஏ சீட்டு அல்லது அவங்க எம்பி தொகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க அந்த தொகுதியில அடுத்த முறை சீட்டுக்காக அடி போடுறாங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு சில ரகசிய வாக்கெடுப்பு கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. அதனாலதான் அவங்க திமுகவுக்கு எதிரான காய்களை உருட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு தரப்புல திமுகவை இவங்க குறி வச்சு விமர்சிக்க காரணம் திமுகவும் இவங்களை மதிக்கிறது இல்ல. ஏன்னா சமீபத்துல அமைச்சர் இருக்காரு இல்லையா திண்டுக்கல்ல பெரியசாமி, அவர் ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கிறப்ப ஜோதிமணியை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் தான் பெரிய பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் போகும், ஆனா திமுக அப்படி இல்ல அப்படின்னு ஜோதிமணியை வச்சுட்டே சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடியே கரூர்ல செந்தில் பாலாஜி கவிதாங்கிற ஒரு நிர்வாகி இணைத்ததாக ஒரு பிரச்சனை வந்து ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்கு வாய்க்க தகராறு போயிட்டு இருக்கு கரூர்ல. ஆமா, தனிப்பட்ட தகராறுகள் இது காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நேரத்துல தான் இப்போ விருதுநகர்ல ஒரு இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகியை தூக்கிட்டு திமுக இணைத்திருக்காங்க. அதுவும் ரெண்டு கட்சிகளுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. மறுபடியும் வேதாளம் முருங்க மரத்துல ஏறுது. அது எப்படி கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே கூட்டணிக்குள்ள இருக்கிற இன்னொரு கட்சியில இருந்து வரக்கூடியவங்களை எப்படி நீங்க அனுமதிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சேர்ந்தவங்கள கடுமையா காங்கிரஸ்காரனுக்கு என்ன ஒரு கோபம் இருக்கு அப்படின்னா, திமுகவினர் வெறுமனே அவங்க வரவேற்கல. ஆனா என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஸ்டாலினோட தலைமை தான் விரும்புறாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தட்டி விடுறாங்க. வெளிப்படையா ஸ்டாலினோட தலைமை தான் விரும்பி
எங்க கட்சியில சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரி கூட்டணி கட்சி நிர்வாகிகளே வந்து இதுதான் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளுக்கே நெருக்கடி கொடுக்குறாங்களா திமுக. அதை பிடிக்காம தான் காங்கிரஸ்காரங்க வந்து தொடர்ந்து கொந்தளிச்சு போய் எங்களுக்கு கூட்டணியில பங்கு கொடுங்க, இல்ல அப்படின்னா விஜய் போய் சேர்ந்துருவோம், இல்ல விஜய்க்கு ஒரு எழுச்சி இருக்குன்ற மாதிரி பல தலைவர்கள் விஜய் ஒரு பக்கம் புகழ்ந்து வந்தாலும் இன்னொரு பக்கம் இதன் மூலியமா திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற மோட்டிவோட தான் பல கட்சிகள் செயல்படுறது தெரியுது நமக்கு. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. திமுகவும் சும்மா ஒன்றும் பண்ணல, காங்கிரஸும் அந்த மாதிரி வேலைகளை பண்ணுதுங்கிறது திமுக தரப்புல இருக்கிறவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா, அங்க வந்து ராகுல் காந்தி வந்து விஜய்க்கு போன் அடிச்சு எல்லாம் பேசுறாரு, அதன் மூலமா நீங்க இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சில காய்களை நகர்த்துறீங்க, விஜய் கூட டீலிங் பேசலாம்னு பாக்குறீங்க, விஜயும் உங்களை இது வரைக்கும் எந்த கடுமையான வார்த்தைகளும் வச்சு இதுவரைக்கும் விமர்சிக்கல, அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு நீங்க திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, கூட்டணி ஆட்சி கொடுங்க, கூடுதல் தொகுதி கொடுங்கன்னு இப்பவே கேட்கறீங்க. அதனாலதான் எங்க துணை முதல்வர் கழகத்தின் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துல சொல்றாரு, கை நம்ம விட்டு போகாது அப்படின்னு பூடகமா அந்த விஷயத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து நான் சொல்றது என் கை உங்களோட நம்பிக்கையை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாலும் காங்கிரஸ் தான் அவர் குறி வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னு திமுக நிர்வாகிகளே நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதே நேரத்துல காங்கிரஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்னா இந்த ஒரு நாட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜய் ஏன் கூட வரணும் அப்படின்னா, தமிழக தேர்தலுக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்லாம விஜய்க்கு கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு. பாண்டிச்சேரியில நல்ல செல்வாக்கு இருக்கு இல்லையா? காங்கிரஸ் விஜய கூட்டணிகளை இணைத்துக்கிட்டா இந்த இதர தென்னிந்திய பகுதிகளிலும் நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படிங்கிறது காங்கிரசினுடைய கணக்கா இருக்கு. ஆனா அதை நோக்கி ஏன் காங்கிரஸ் நகர முடியல அப்படின்னா, இது ஒரு கணக்கா இருந்தாலும் டெல்லியில முக்கியமான எம்பிகள், நிறைய எம்பிகள் கருத்துருவாக்கம் பண்ணக்கூடியவங்க, ஒரு வலுவான ஆதாரத்தை, வலுவான ஒரு பேச்சு பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாருமே திமுகவில் இருக்கக்கூடியவங்க, அவங்க தான் பெருமளவுல திமுக இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு பேக் போனா அங்க இருந்துட்டு இருக்காங்க. சோ அதை பகிச்சிக்க வேணாமே அப்படின்னு டெல்லி தலைமை ஒரு முடிவெடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்களால தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வர முடியுது. ஆமா, இது வரக்கூடிய நாட்கள்ல ஏற்கனவே காங்கிரஸ் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு திமுக அப்படின்னா, இவங்க ரொம்ப எதிர்பார்க்கறாங்க அதிகமா. ஏன்னா அந்த ஒரு தாட் உள்ளே இருக்கு, அதிகமா உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும், போதும் நம்ம வந்து இந்த வாட்டியாச்சும் 200 தொகுதிகள் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தொகுதிகள் போட்டியிட்ட மட்டும் தான் முடியுன்ற மாதிரி திமுகவினர் விரும்புறாங்க இல்லையா? ஆனா அது எப்பவுமே எடுபடாதுன்றது திமுக தலைமைக்கு தெரியும். ஏன்னா அவ்வளவு கட்சி வச்சிருக்கீங்க கூட்டணிக்குள்ள, அப்ப எப்படி வந்து 200 சீட் நீங்க மட்டும் போட்டி போட முடியும்? அந்த ஒரு எதிர்ப்பு என்பது இருக்கும். ஆனா இந்த வாட்டி காங்கிரஸ்ல இருந்து விசிகள் இருந்து எல்லா கட்சிகளும் இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் எதிர்பார்க்கறாங்க இல்லையா? அந்த ஒரு நெருக்கடியும் திமுகவுக்கு முடிச்சிட்டு தான் இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த கோரிக்கைகளை எடுபடல, கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இந்த வாட்டி அதிக சீட்டுகள் கொடுக்கல அப்படின்னா அது கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். அது மேலும் வந்து திமுக அரசுக்கு ஏற்கனவே திமுக அரசின் மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை வந்து அவங்க தேர்தலில் வந்து இன்னும் அதிகமா பிரதிபலிக்கும்ன்ற அப்படி பார்க்கப்பட்ட சமயத்துல இந்த ஒரு கூட்டணி சிக்கலும் திமுக தலைமைக்கு ஒரு பெரிய தலைவலியா தான் மாறுற மாதிரி தெரியுது. ஆமா, ஏற்கனவே கே.எஸ். அழகிரி சொல்லியிருந்தாரு, நீங்க சார் எடுத்துக்கிறீங்க எங்களுக்கு சக்கையை தரீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி ஒரு அரசியல் களம் கரூரை மையப்படுத்தி அதிமுக, பாஜக, சைடு திமுக, காங்கிரஸ் நிறைய அரசியல்கள், நிறைய ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடந்துட்டு தான் வருது. குறிப்பா இந்த வாரம் வந்து நட்புக்கான வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அப்போலோவில் இருவரும் முக்கிய தலைவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல ஒன்னு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், இன்னொருத்தர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இவங்க 2 பேரும் அரசியல்ல முதுபெரும் தலைவர்களாக அறியப்பட்டவங்க. பல விமர்சனங்கள், பல புகழ் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க அவங்க. அந்த நேரத்துல இப்ப நேரடியா மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை விமர்சிச்சவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானை சொல்லலாம். கடந்த காலங்கள்ல இருந்து பல முறை வந்து ஈழம் தொடர்பான பிரச்சனைகளை அவங்க 2 பேருக்கு இடையில கடுமையான வாக்குவாதம் வரும். அப்போ வைகோவை சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் போயிட்டு வந்த வீடியோ எடுத்த இதெல்லாம் சின்ன விஷயம் அப்படிங்கிற கடந்து போயிருக்காரு. ஆனா வைகோவை சீமான் விமர்சிச்சாரு அப்படிங்கிறதுக்காகவே மதிமுகவுல 2 பேர் வந்து தீக்குளிச்சு உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரியான சம்பவங்களை தாண்டி சீமான் வந்து வைகோவை போய் சந்திச்சது ஒரு நாகரிகமான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா பார்க்கப்படுது. நேரடியாகவே போய் சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டாக்டர் ராமதாஸ திமுக தலைவர் அவரை வந்து நான் பார்க்கணுமா அப்படின்னு ராமதாஸ் கேட்டிருந்தாரு. அதையெல்லாம் மனசுல வைக்காம பொருட்படுத்தாம திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் போய் ராமதாஸை சந்திச்சு நலம் விசாரிச்சிருக்காரு. துணை முதல்வரும் போய் பார்த்தாரு. அப்புறம் செல்வம் செல்வி அவங்களது மகள், கலைஞரது மகள், அவங்களும் போய் பார்த்தாங்க.
இப்படி எல்லாரும் ராமதாஸை போய் சந்திச்சாங்க. இந்த சைடுல வைகோவை இப்ப டாக்டர் திருமாவளவன் போய் சந்திச்சாரு. அவர் வந்தோடனே வைகோ எழுந்து நின்று இது பண்றாரு. அதற்கு முன்னாடி வைகோ மீதான விமர்சனங்களை வன்னியரசு எப்படி எல்லாம் பொது வெளியில வச்சாரு, ஜாதி ரீதியான விமர்சனங்கள்லாம் வச்சாரு. அதையும் கடந்து அவர் ஒரு நாகரிக அரசியலுக்காக போய் பார்க்கிறாரு. அப்படிங்கிறப்ப அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்களும் இந்த கடந்த காலங்கள்ல இப்போ ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான் நடிகை விஜயலட்சுமி இடையிலான அந்த பிரச்சனை பொது வழியில இருவர் மீது அவதூறு சேறுகளை அள்ளி வீசிட்டு இருந்தப்ப உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்குல போயிட்டு இருந்துச்சு. இப்போ 2 பேரும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டதன் அடிப்படையில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு. பல பிரச்சனைகளுக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவனுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் அந்த அரசியல் மோதல் என்பது இருக்கு இல்லையா, 2 பேருமே வந்து ஒரு எதிரும் துருவமா தொடர்ந்து பல தேர்தல்களை சண்டையிட்டு இருக்காங்க, பல தேர்தல்கள்ல அரசியல் ரீதியா மோதி இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ராமதாஸ் வந்து உடல்நிலை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அவரிடத்துல திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு போல, பேசி உடல்நலத்தை பத்தி விசாரிச்சிருக்காரு. இதுவும் ஒரு அரசியல் ஒரு நல்ல முன்னெடுப்பா பார்க்கப்படுது. என்னதான் அரசியல் களத்துல மோதல் இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த எப்பெல்லாம் வந்து கூட நிக்கணுமோ அப்பெல்லாம் வந்து அந்த கருத்து மோதல்களை கடந்து வந்து எல்லாரும் கூடவும் எல்லாரும் நிப்போம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்க்கிறது. இது தமிழக அரசியல் ஒரு முக்கியமான நாகரிக முன்னெடுப்பா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழக முதல்வர் வைகோவும் போய் பார்த்தாரு, முதல் நாளே போய் அவரையும் போய் பார்த்தாரு. அவர் மகன்கிட்ட நலம் விசாரிச்சாரு. அது மாதிரி மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் நடிகருமான கமல்ஹாசனும் போய் சந்திச்சாரு, பேசினாரு, நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற முறையில விசாரிச்சாரு. இதுவும் ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு ஸ்டைனா தான் பார்க்கப்படுது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த அரசியல் நாகரிகம் என்பது தவறுதோ அப்படின்ற விமர்சனம் வந்து இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த அரசியல் பேச்சுக்கள்லாம் ஒரு வகையில பெரிய சர்ச்சை ஏற்படுத்தும். அந்த பேச்சுக்கள் வந்து எப்படி வேணா போய் முடியும். அது வந்து சில பேர் காமெடியா பார்ப்பாங்க, சில பேர் சர்ச்சையா பார்ப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, பேசுறவங்களை பொறுத்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த கருத்துக்கள் வந்து எப்படி வேணா மக்கள் மனதில் போய் பதியும் இல்லையா. அந்த மாதிரி பேசக்கூடிய கருத்துக்கள் யாரா இருந்தாலும் வந்து ரொம்ப பார்த்து பேசணும் அப்படின்ற ஒரு தேவை என்பது எப்பவுமே நிலவிட்டு இருக்கு. அதற்கு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா சமீபத்தில் நைனா நாகேந்திரன் பேசின ஒரு கருத்து. அதாவது விஜய் வந்து கரூருக்கு போறாரு இல்லையா, அவர் வந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி கரூருக்கு போறதா தகவல் வந்திருக்கு, வரக்கூடிய திங்கட்கிழமைன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இவரும் பல கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க, போலீஸ் தரப்புல இருந்து பல கண்டிஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அது வந்து யூஸ்வலா போடுற அந்த கண்டிஷன்ஸ் தான் இல்லையா. இப்ப விஜய் வந்து கரூருக்கு போறாரு, அது ஒரு செய்தியா பார்க்கப்பட்ட சமயத்துல இன்னொரு பக்கம் இந்த கேள்வியை குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் இடத்துல கேட்கிறாங்க. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, எதுக்காக இவ்வளவு நாள் கரூருக்கு விஜய் வரலான்னு பார்க்கும்போது, அதாவது விஜய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா போலீஸ் அனுமதி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி கரூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு நாங்க வந்து கரூர்ல வரோம், கரூர் மாவட்ட எஸ்பி கிட்ட கேட்கணும். அது போல தமிழக டிஜிபி கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க அங்க இருந்து எஸ்பி கேட்டிருக்காங்க. அது எல்லாமே புரோட்டோகால் படியா போயிருக்காங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனா எதுக்காக இவ்வளவு நாளா கரூருக்கு வரலான்ற கேள்வி வைக்கும் போது நயினார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கேயே வந்து 41 பேர் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதை வந்து மிதிச்சு கொண்டாங்கன்ற மாதிரி எப்படி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாருன்னு தெரியல. மிதிச்சு கொண்டாங்க 41 பேரை. இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து விஜய்க்கு நடந்துடக்கூடாது, இதே மாதிரி விஜயை யாரும் வந்து கொலை பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நயினார் கேட்கிறாரு. அதான் பதில் சொல்றாரு. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது, விஜயை யாரும் கொலை பண்ணிடக்கூடாது, அதுக்காக தான் விஜய் தரப்புல வந்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது வந்து எங்க வந்து என்ன ஒரு பேச்சு தானா, இது ஆக்சுவலா தமிழ்நாட்டுல வந்து எதுக்கு விஜய் உள்ள வரதுக்கு அச்சப்படணும், அப்படி என்ன தனிப்பட்ட அச்சுறுத்தல் விஜய்க்கு இருக்குன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா. முதல் முறையா பேசல, இதுக்கு முன்னாடியும் செய்தியாளர் சந்திச்சப்ப நயினார் நாகேந்திரன் சொன்னது என்னன்னா, விஜய் கரூருக்கு போறதுல பாதுகாப்பு குளறுபடிகள் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அது ஒரு ஆபத்தானதா இருக்குங்கிற மாதிரியும் கருத்து சொல்லியிருந்தாரு. இதன் மூலமாக பாஜக என்ன மாதிரியான ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஏன்னா விஜயே சொல்லாத ஒண்ணு இவர் ஏன் தொடர்ந்து சொல்றாரு. அந்த 41 பேருக்கும் ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் இல்ல, தனிப்பட்ட முறையில் போலீஸ் பாதுகாப்பு இல்ல, நிர்வாகிகள் பாதுகாப்பு இல்ல, கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க அப்படிங்கறத இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் கிடைத்த செய்தியா இருக்கு. ஆனா விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, அந்த ஊர்ல போலீஸோட அனுமதி கேட்டு தான் போறாரு, போலீஸ் பாதுகாப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும், நிர்வாகிகள் பாதுகாப்பு இருக்கு. அதையும் மீறி விஜய் மீது யாரு கை வைக்க போறா, ஏன் கை வைக்கணும்? அவர் மீதான விமர்சனங்கள்லாம் பொது வழியில அனைத்து அரசியல் கட்சிகளும் வச்சுட்டு தான் இருக்காங்க. அவரை போயிட்டு தாக்கணுங்கிற நோக்கம் யாருக்கு இருக்கும்? தனிப்பட்ட பகை யாருக்கு இருக்க போகுது? ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்போ விஜய் மீது எந்த விதமான ஒரு சின்ன ஒரு பிரச்சனை எதுவாவது நிகழ்த்தப்பட்டா அதற்கு காரணம் திமுக தான் சொல்லப்படும்.
அந்த இதை இப்பவே செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல சட்டம் ஒழுங்கு குளறுபாடு வந்துச்சு அப்படின்னா திமுக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா இதுல நயினா நாகேந்திரன் சொல்ற கருத்து இருக்கு இல்லையா, இப்போ என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா 41 பேர் வந்து கொலை பண்ணிட்டதா சொல்றாரு இல்லையா. இப்போ பாஜக அவரோட தரப்புல இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல போய் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு ஆதாரத்தோட வழக்குல தாக்கல் பண்ணிருக்காங்களா, அது ஒரு கேள்வி எடுது இல்ல. இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தாவேக்காவும் இந்த சதி கோட்பாடுல இருந்து பல விஷயங்களும் மக்கள் மன்றத்துல பேசுறது மக்கள் மன்றத்திலோட முடிச்சிடுறாங்க, அதுவே நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றத்துல பேசுற விஷயங்கள் எல்லாம் மக்கள் மன்றத்துல பேச மாட்டாங்க. அப்போ இவங்க தான் வேற ஒரு அஜெண்டா செட் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற கேள்வியும் எழுப்பப்படுது. அதுதான் நயினா நாகேந்திரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, உங்களுக்கு உண்மையிலேயே வந்து 41 பேர் வேணுமனே கொலை பண்ணிருக்காங்க, மிதிச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஆதாரத்தோட நீங்க தனிப்பட்ட முறையில வழக்கு போடலாம், சிபிஐ வந்து விசாரணை பண்ணட்டும். உண்மையிலேயே தமிழக அரசின் மீது தப்பு இருக்குன்னு சொல்ற இரண்டு பக்கமும் அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, அதையும் தாண்டி விசாரணை அடிப்படையில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமா தமிழக அரசு அதிகாரிகளை விசாரிக்கப்படணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இருந்தாலும் நீங்க செட் பண்ற அஜெண்டா இருக்கு இல்லையா, அதாவது பாஜக தலைவரா இருக்கீங்க, நீங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி விஜய்க்கு வந்து எங்க போனாலுமே அச்சுறுத்தல் இருக்கு, அவருக்கு வந்து பாதுகாப்பே இல்லன்ற ஒரு நரேட்டிவ் வந்து எப்படி தமிழ்நாட்டில் எடுப்படும். இதுக்கு முன்னாடி பல பரப்புரைகளுக்கு போயிருக்காரு, அங்க பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்டிருக்கு, விஜய்க்கு எந்த விதமான பாதிப்பும் அவருக்கு ஏற்படல. அங்க கூட்ட நெரிசலின் காரணமாக வந்து பல மக்கள்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, அதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். கரூர்ல வந்து மயக்கம் போட்டாங்க, அங்க வந்து உயிர் பலிகள் ஏற்பட்டிருக்கு. அது எப்படி வந்து தனிப்பட்ட முறையில யாரோ மிதிச்சு கொண்டிருக்காங்க, அதே மாதிரி விஜய்க்கு ஏற்படும், அது ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய் பாதுகாப்பு கேட்டிருக்காரு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் வந்து எதன் அடிப்படையில் நயினார் செட் பண்றாரு அப்படின்ற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அப்புறம் வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய வினோத செய்திகள் தான். ஆனா இந்த வினோத செய்தி வழக்கமான ஒண்ணு கிடையாது. ஏன்னா வழக்கமா பாக்குறப்ப அதுல ஏதோ ஒரு வகையில வியப்பு ஒரு செய்தி இருக்கும். ஆனா இதுவும் வியப்பு ஊட்டுது. ஆனா இது வேற பரிமாணத்துல நமக்கு தெரியுது, ரொம்ப ஒரு சோகம் கலந்த ஒரு வியப்பை ஏற்படுத்துது, அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன அப்படின்னா இப்ப சமீபத்துல அந்த சிறுமி ஹாசினி கொலை வழக்கு, 6 வயது சிறுமி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. போரூர்ல தஷ்வந்த் அப்படின்னு ஒரு இளைஞரை கைது பண்ணாங்க, அவனை போய் அரெஸ்ட் பண்ணாங்க, உள்ள போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வெளில வந்தவர் தாயை கொலை பண்ணிட்டு மும்பையில போய் பதுங்கிட்டாரு, அந்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுல சமீபத்துல அவங்க தந்தை பிறல் சாட்சியா மாறினதுனால அதுல இருந்து விடுவிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு போதிய ஆதாரங்கள் கொடுக்கல, இங்க இருக்கிற காவலர்கள் சிசிடிவில இருந்து பல விஷயங்களை சரியா தரல, அது மாதிரி டிஎன்ஏவும் ஒத்து போல அப்படின்னு நிறைய ஒரு மர்மமான காரணங்கள்லாம் சொல்லப்பட்டு அந்த வழக்கில் இருந்து இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா வேறு வழக்கில் அவர் எதில் தேடப்படாத காரணத்தினால் அவர் உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பாகவும் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. உச்சநீதிமன்றம் பலருக்கும் பல காலங்களில் துணையா நின்று இருக்கு, நிறைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு, நிறைய நீதியின் பக்கம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் பலருக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான கேள்வியா இருக்கு. என்னதான் நிரூபிக்கலனாலும் அந்த சிறுமியினது மரணத்துக்கு என்ன நியாயம்? இப்போ ஒரு சிறுமி எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, சரி இவரே பண்ணலனாலும் அது யார் பண்ணாங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு. அப்ப இவர் எப்படி இது எதுவுமே பண்ணாமல அவரை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க? அப்போ நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு, தமிழக அரசு ஏன் சொதப்புனுச்சு, இதற்கெல்லாம் பின்னணி இருக்கக்கூடிய முக்கிய நபர் அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிற கேள்விகளும் இதை ஒட்டி எழுந்திருக்கணும். தமிழக காவல்துறை மீது விமர்சனம் இருக்கு. இங்க நீங்க ப்ரூவ் பண்ணீங்க, அந்த இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ப்ரூவ் பண்ண முடியல நீங்க அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. அதை மேற்கொண்டு தமிழக காவல்துறை அப்பீல் பண்றாங்களா, அந்த இதை எப்படி கொண்டு போறாங்கன்றதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அது மிக முக்கியமான வழக்கு இல்லையா, அதுல எப்படி நீங்க சொன்னது போல காவல்துறை மாறிடும். நிச்சயமா இது வந்து மர்மமாவும் இருக்கு, வினோதமாகவும் இருக்கு. இது என்ன நடக்கும், உரிய நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதா பாதிக்கப்பட்டோர் சார்பாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. உச்சநீதிமன்றத்திலேயே மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு போகுதா அப்படிங்கிற கேள்வியும் எதிர்பார்க்கப்படுது. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.